நாம் யோபு 34வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். आज सुबह हम आयुब के अध्याय में फिर से हम लोग जाने वाले हैं अध्ययन करने के लिए। நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யோபுனுடைய 3 நண்பர்களும் பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யோபு பேசுறாரு. யோபு பேசின பிறகு 3 நண்பர்களும் அமைதியான பிறகு எலிஹு அப்படிங்கிற ஒரு இளைஞன் பேச ஆரம்பிக்கிறான். तो देखिएगा आयुब के सारे दोस्त लोग अपने अपने बात रखने के बाद एलीहू नाम का एक दोस्त जो है अभी यहाँ पर बात करने के विषय को हम देख सकते हैं। அவன் வந்து தொடர்ந்து பேசுறான். ये जो है लगातार अभी यहाँ पर बात करता है। யோபுனுடைய நண்பர்களுடைய பேச்சை விட எலிகுனுடைய பேச்சுகள் வந்து வேறுபட்டு இருந்தது. देखिएगा आयुब के सारे दोस्तों लोगों के बातों से ये एलीहू पे जो बातें हैं वो अजीब बातें थे। சாதாரணமா யோபுடைய நண்பர்கள் வந்து யோபுனுடைய சூழ்நிலையை வச்சே வந்து பேசிக்கிட்டாங்க. நீ வந்து பாவம் செஞ்சிருக்க, அதனாலதான் இப்படி ஆயிருக்குது. ஸோ அவனுடைய சூழ்நிலையை வச்சே வந்து அதை சுத்தியே வந்து அவங்க திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. क्योंकि आयुब के बाकी सब दोस्त लोग क्या करते थे, आयुब के परिस्थितियों को देखकर आपने पाप किया है, अपराध किया है, ऐसे बातों को बार बार उसके अगल बगल में वो बातें करते थे। ஆனா இந்த எலிஹு உடைய நம்ம பேச்சை நம்ம கேட்கும் பொழுது நம்ம இதுல நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து எலிஹு பேசுறது நம்ம பார்க்க முடியும். लेकिन एलीहू का जो बातें है वो बिल्कुल अलग था। हर एक एक अध्याय में हर एक एक बातें थोड़ा सा अलग ही हम लोग सुन सकते हैं। நம்ம பார்த்தோம்னு சொன்னா 33வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா யோபு வந்து தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலை என்னென்னலாம் சொல்லி இருந்தாலும் அதுக்கு எதிராக வந்து எலிஹு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். क्योंकि 33वां अध्याय में जब जाकर ध्यान करते हैं तो आयुब अपने सारे क्लेश को लेकर बात करता है, लेकिन उसका विरोध में ही एलीहू हर बातों को वो जिक्र करता है। 34வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா தேவன் தன்னுடைய நீதியை புரட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றதை நம்ம பார்க்க முடியும். और 34वां अध्याय को जब जाके पढ़ते हैं तो परमेश्वर अपने न्याय को नहीं बदलते हैं, ऐसे बातों को भी हम सुन सकते हैं। அதுக்கப்புறம் 35வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா சுயநீதியை வந்து அவர் எதிர்த்து பேசுறாரு. तो 35वां अध्याय में जब जाके पढ़ते हैं तो वो स्वार्थपन के न्याय के बारे में वो बात करता है। அதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கு போனோம்னு சொன்னா அதுக்கு அடுத்த அதிகாரம் 36 37 அதிகாரம் நம்ம வாசிப்போம்னு சொன்னா ஆண்டவருடைய எலிஹு பேசுறான்। और 36 और 37वां अध्याय में जाके पढ़ते हैं तो फिर से वो परमेश्वर के कुछ बातों को वो दोहराने के विषय में देख सकते हैं। ஓகே, ஸோ இந்த எலிஹுடைய பேச்சு யோபுடைய 3 நண்பர்களுடைய பேச்சை விட ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது। तो एलीहू के जो बातें हैं बाकी सारे 3 दोस्तों से भी थोड़ा सा बहुत अच्छे थे। ஸோ இந்த 34வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது முதல் 4 வசனங்கள் எலிஹு வந்து யோபுனுடைய அந்த 3 நண்பர்களையும் வந்து தன்னுடைய பேச்சை கவனிச்சு அதை ஆராய்ந்து பார்க்கும்படி அவர் வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாரு। तो सबसे पहला 34वां अध्याय का पहला पद से लेकर 4वां पद तक आयुब जो है अपने दोस्तों को आमंत्रित करता है उसके परिस्थितियों को देखकर बातचीत करने के लिए। இந்த இடத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், வாயானது போஜனத்தை ருசி பார்த்துக்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி। क्योंकि तीसरा पद को जब जाके पढ़ते हैं तो क्योंकि जैसे जीभ से चखा जाता है वैसे ही वचन कान से के जाते हैं। சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய வாய் வந்து நம்முடைய சாப்பாடுடைய டேஸ்ட்டை வந்து நம்ம அறிந்து கொள்ளும்। क्योंकि हम सब जानते हैं कि जब खाना खाते हैं तो उस वक्त में जीभ के द्वारा हर एक एक स्वाद को हम चख सकते हैं। तो அதே போல நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வந்து ஆராய்ந்து நன்மையை நம்ம அறிந்து கொள்ளுதல்। ठीक उसी प्रकार हर एक एक बातें जो हम सुनते हैं उसको हम परखना चाहिए और उसको फर्क कर जो अच्छे हैं उसको हम स्वीकार करने वाले होना चाहिए। तो
இந்த இடத்துல எலிவு சொன்னது, ஆண்டவரை பத்தி சொன்னது எல்லாமே வந்து நம்ம மேற்கொண்டு வருகிற இந்த அதிகாரத்தை பார்த்தோம்னா, ஆண்டவரை பத்தி சொன்னது எல்லாமே வந்து எலிவு வந்து தப்பா எதுவுமே சொல்ல, சரியா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. क्योंकि इस अध्याय में जब एलियू बात करता है तो परमेश्वर के प्रति कोई भी बात ऐसे गलत नहीं बताया है। ஆனா யோபுனுடைய பேச்சை வந்து எலிவு வந்து தவறா புரிந்து கொண்டிருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள முடியும். लेकिन आयुब की जो बातें हैं उस बात को एलीहू जो है वो गलत रीति से वो समझ चुका था। நம்ம 5வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 5वें पद से लेकर 9वें पद तक जाके पढ़ते हैं तो ये सारे बातों को हम जान सकते हैं। ஏன்னா இந்த இடத்துல வந்து எலிவு சொல்றாரு, யோபு வந்து தன்னை நான் நீதிமான், தேவன் என்னுடைய நியாயத்தை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். यहाँ पर आयुब जो है परमेश्वर न्यायी है और अपने न्याय को वो दूर हटा दिया करके वो बातें करता है। ஓகே, சோ யோபு தன்னை நீதிமான்னு நிச்சயமா சொல்லியிருக்கிறாரு. क्योंकि आयुब ये कथित से बताया है कि अपने आप को वो एक धर्मी है। ஆனா அவரு தன்னை வந்து நான் வந்து பாவமே செய்யல அப்படிங்கறத வந்து அவர் ஒருபோதும் சொல்லல. क्योंकि वो कहीं पर भी ये नहीं बताया है कि मैंने कहीं पर भी पाप नहीं किया बोल के। யோபுனுடைய வாதம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்கு இந்த கஷ்டம் வர்றதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படிங்கறதா வந்து யோபுடைய வந்து கேள்வி. क्योंकि आयुब का तर्क या आयुब का सवाल ये था कि जो क्लेश में उठा रहा हूं ये किस कारण से आ चुका है। तो இந்த பாட நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன பாவம் நான் செஞ்சேன் அப்படிங்கறதா வந்து யோபுடைய கேள்வியா இருக்கு. क्योंकि आयुब का सवाल यही था कि ये जो क्लेश मेरे जीवन में आया है वो किस कारण से आ चुका है। तो இந்த கேள்வியை வந்து யோபுடைய 3 நண்பர்களானாலும் சரி இல்ல எலிவானாலும் சரி வந்து புரிந்து கொள்ளல. क्योंकि ये जो बातें हैं चाहे वो आयुब का 3 दोस्त लोग या आखिर एलीहू ये भी नहीं समझ पाए। சோ அதனாலதான் வந்து அவங்க ரிப்பீட்டடா வந்து நீ பாவம் செஞ்சிருக்கிற, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா எலியு என்ன சொல்றாருன்னு சொன்னா யோபை பார்த்து 7வது வசனத்துல யோபை போல பரியாசம் பண்ணதுல தண்ணீரை போல் குடித்து, 8வது வசனம் அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு துன்மார்க்கரோட திரிகிறவன் யார் அப்படின்னு சொல்லி, அதாவது யோபு வந்து ரொம்ப ஓப்பனா பாவம் செஞ்சாரு, பாவத்துல வாழ்ந்தாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து எலிஹு வந்து யோபுவை கடிந்து கொள்றாரு. क्योंकि आयुब के विषय में एलीहू जो है वो खुल्लम खुल्ला ये समझाना चाहते थे कि आयुब जो है खोल के पाप किया है। देखिए 7वें पद को 8वें पद को पढ़ते हैं तो आयुब के तुल्य कौन शूरवीर है, जो परमेश्वर की निंदा पानी के समान पीता है, जो अनर्थ करने वालों का साथ देता और दुष्ट मनुष्यों की संगति रखता है। ஓகே, சோ ஆனா நம்ம யோபுனுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவர் யோபுவை குறித்து கொடுத்த அந்த சாட்சியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, யோபு வந்து இப்படி ஓப்பனா அல்லது அந்தரகமா பாவத்துல வாழ்ந்ததற்கான எந்த விதமான விளக்கங்களும் யோபுனுடைய புஸ்தகத்துல கொடுக்கப்படல. क्योंकि आयुब की किताब में परमेश्वर ने ऐसा कोई भी चीज नहीं दिया है जो आयुब ने चाहे बाहरी चीज में हो या वो अंदर ही अंतरात्मा में पाप किया हो। ஆனா தன்னுடைய பாடுகளின் மத்தியில நிச்சயமா வந்து யோபு வந்து ஆண்டவரை கேள்வி கேட்டதுல சில தவறுகள் நிச்சயமா ஏற்பட்டு, लेकिन कई सारे क्लेश उसके जीवन में जब आता है तो परमेश्वर को कहीं सवाल पूछने के विषय में हम देख सकते हैं इसने कुछ बहुत सारे पाप गलत किया है बोल के। நம்ம இந்த இடத்துல 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து, அதாவது யோபு இதுக்கு முன்னாடி பேசினதை எடுத்து எலிவு இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஞாபகப்படுத்துறாரு. क्योंकि 9वें पद को जाके पढ़ते हैं तो परमेश्वर से ज्यादा मनुष्य पर आधारित रहना या संगति में रखे रहना वो एक अपराध है करके पहले से ही एलीहू यहाँ पर जिक्र करता है। ஸோ 27வது வசனத்துல யோபு வந்து பேசும்பொழுது இந்த காரியங்களை குறித்து அவர் பேசுறாரு. ஸோ நிச்சயமா அந்த இடத்துல வந்து தன்னுடைய நீதியை வந்து ஆண்டவர் வந்து தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேவனை குற்றப்படுத்துறதை நம்ம பார்க்கணும். क्योंकि 27वां अध्याय को जाकर पढ़ते हैं तो वहां पर आयुब ने यही सब बताने के लिए कोशिश किया कि वो एक धर्मी है और परमेश्वर ने न्यायी है। मेरा एक न्याय को परमेश्वर ने
भूल चुका है करके परमेश्वर के ऊपर एक निंदा करता है। ஓகே, ஸோ அது நிச்சயமா தவறான ஒன்று. ये सच में गलत इरादा है। ஸோ யோபனுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது யோபு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துற அந்த நேரத்துல நிறைய தவறான காரியங்களை வந்து அவர் பேசியிருக்கிறாரு. இல்ல ஆண்டவரை வந்து சில இடங்களை அவர் குற்றப்படுத்திருக்கிறாரு. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. क्योंकि आयुब के जीवन में जब ये क्लेश आ गया, वो बाहर ऐसे प्रकार के बातों को बोलता था और परमेश्वर को निंदा करता था। ये हम हमेशा याद रखना चाहिए। ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு யோபு வந்து ஒரு துன்மார்க்கமான ஜீவியமோ இல்ல யோபுடைய 3 நண்பர்கள் சொன்ன மாதிரி அவனுக்கு ரகசிய பாவமோ இல்ல அவனுடைய பிள்ளைகள் அழிந்து போறதுக்கு காரணமா அவங்க ஏதோ பாவம் செஞ்சாங்க, இல்ல எலியு சொன்ன மாதிரி அவன் பாவிகளோடு கூட சேர்ந்து பாவத்தை பாவத்தை செஞ்சு அவன் வந்து அதுலயே வாழ்ந்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கு. लेकिन ये सच बात यह है कि आयुब के जीवन इतना पाप से नहीं भरा था जैसे एलीहू और अपने बाकी सब दोस्त लोग सोचते थे कि आयुब ने अंदर से पाप किया होगा, बाहर से भी पाप किया होगा। उस पाप की वजह से उनके बच्चे मर गए हैं, उनके सारा संपत्ति, उनकी जिंदगी बर्बाद हो गई क्लेश में करके। वो आयुब के कोई प्रकार का यहाँ पर दोष के कारण नहीं आया था। तो அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் சொன்னா எலியு வந்து 10-30 வசனத்துக்குள்ள தேவன் வந்து நீதியை புரட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது நம்ம பார்க்க முடியும். तो इसके बाद जो है 10 से लेकर 30वां पद तक जाके पढ़ते हैं तो परमेश्वर अपने न्याय को वो बदलता नहीं है। ஓகே, இது வந்து உண்மையான ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கிறோம், தேவன் வந்து நீதியை புரட்ட மாட்டார் அப்படிங்கறத. ये तो सच बात है क्योंकि इससे पहले भी हम देख चुके हैं परमेश्वर अपने न्याय को नहीं बदलते हैं। 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. क्योंकि 12वें पद में हम यही देखते हैं कि निसंदेह परमेश्वर दुष्टता नहीं करता और न सर्वशक्तिमान अन्याय करता है। ஓகே, சோ இந்த தேவனுடைய நீதி அப்படிங்கிறது அது நிச்சயமா எந்த சூழ்நிலையும் வந்து மாறாது. क्योंकि सच में परमेश्वर का जो न्याय है वो कोई भी परिस्थिति में बदलता नहीं है। தேவன் துன்மார்க்கனை தண்டிக்காம விடுறது கிடையாது, கண்டிப்பா அவங்களுக்கான தண்டனை உண்டு. क्योंकि परमेश्वर है जो दुष्ट लोग हैं उनको बिना दंड किए हुए नहीं छोड़ते हैं, सच जरूर उनको दंड देते हैं। நீதிமானுக்கு நிச்சயமா அவனுக்கான பலனை நிச்சயமா கொடுப்பார் और धर्मी को उसका प्रतिफल जरूर परमेश्वर देते हैं। ஆனா இது எல்லாமே வந்து இந்த உலகத்திலே கண்டிப்பா நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. क्या ये सारे चीज इस दुनिया में होता है क्या? ऐसे प्रकार का सवाल हमारे जीवन में होता है। ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, துன்மார்க்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நல்லா வாழக்கூடாது, அவன் கண்டிப்பா கஷ்டப்படாதான் செய்யணும் அப்படிங்கறத நம்மளுடைய எதிர்பார்ப்பு. क्योंकि हमारा एक सोच विचार ये है कि जो दुष्ट आदमी है वो इस संसार में जीना नहीं चाहिए, ऐसे प्रकार का सोच विचार हम रखते हैं। அதேதான் வந்து யோபனுடைய நண்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, துன்மார்க்கர் வந்து இந்த உலகத்துல நல்லா வாழ மாட்டாங்க, அவங்கதான் கஷ்டப்படுவாங்க, அதனாலதான் நீ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கறதையும் வந்து யோபை பார்த்தா அவனுடைய நண்பர்கள் சொன்னாங்க. ठीक उसी प्रकार के बातों को आयुब के दोस्तों ने भी बोलने के लिए कोशिश किया कि जो दुष्ट आदमी है, जो अधर्मी है, वो इस संसार में खुशी खुशी से नहीं रहता, इसलिए आपको ये सारा क्लेश आ चुका है। ஓகே, சோ அதே நேரத்துல நீதிமன்றங்கள்ல இந்த உலகத்துல நல்லாவே இருக்கிறாங்களா, இல்ல எல்லாமே எல்லா ஆசீர்வாதத்தோட இருக்காங்களான்னு பார்த்தாலும் அதுவும் இல்லை. और इसी प्रकार के बातों को लेके आप देखते हैं तो क्या धर्मी लोग इस संसार में कोई बिना क्लेश से जीवन बिता रहे हैं क्या? ये भी सच नहीं है। சோ ஆண்டோடைய நீதி அவர்களுக்கும் என்ன பலன் கொடுக்கிறது அப்படிங்கிறது, ஒருவேளை இந்த உலகத்துல அதை வந்து நம்மளுடைய கண்களால நம்ம பார்க்காம போலாம், ஆனா நிச்சயமா அதனுடைய நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது, அன்னைக்கு அவங்களுக்கான பலன் நிச்சயமா கொடுக்கப்படும். शायद परमेश्वर का जो न्याय है ये संसार में हमारे इस आंखों को नहीं दिखता होगा, लेकिन एक समय आएगा प्रियो, उस वक्त में परमेश्वर का जो सिंहासन के पास खड़े हो जाते हैं न्याय के समय में, हर चीजों को हम जरूर देखते हैं। तो அப்படி சொல்றதுனால ஆண்டவர் உலகத்துல தன்னுடைய நீதி நிலைநாட்டுறது இல்லைன்னு சொல்லி கிடையாது. நிச்சயமா தன்னுடைய நீதி நிலைநாட்டுறதுக்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல ஆண்டவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, அது நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா அதை நிறைய நேரங்கள் நம்ம கவனிக்க தவறியிருக்கோம்.
इसका मतलब ये नहीं है कि परमेश्वर का न्याय इस संसार में स्थापित नहीं है क्या? नहीं है, वो सच में परमेश्वर के न्याय इस संसार में भी स्थापित है। लेकिन कई बार हम क्या करते हैं, उस न्याय को नहीं देख पाते, हमारे आंखें उस ढंग से बन गया है। ஸோ ஒரு துன்மார்க்கன் இந்த உலகத்துல செழிப்பா வாழ்றான் அப்படிங்கிறதுனால தேவன் அவனை வந்து வாழ விட்டுட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அது அவனுக்காக கொடுக்கப்பட்டிருந்த காலம், அவன் மன திரும்பலுக்காக கொடுக்கப்பட்டிருந்த காலம். அவன் அதை உதாசனப்படுத்தினான்னு சொன்னா நிச்சயமா அவனுடைய அழிவு, அந்த உலகத்துல அவன் நல்லபடியா செத்து செத்து போலாம், யோபு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனா தேவனுடைய நியாயத்திற்கு பிறகு ஒண்ணு இருக்குதான் செய்யுது. तो देखिएगा, अधर्मी लोग जो है इस संसार में बहुत अच्छे से जीवन बिता रहे हैं। इसका मतलब ये नहीं कि उसको परमेश्वर ने न्याय नहीं कर रहे हैं, लेकिन उसके लिए वो दिया गया एक समय है, और एक दिन सच में परमेश्वर उसको भी क्या करेंगे, न्याय जरूर करते हैं। இப்ப நம்ம சங்கீதம் 37ல 1வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அங்க எழுதப்பட்டிருக்கு, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. क्योंकि आप भजन संहिता का 37वां अध्याय का पहला पद को जब आप पढ़ते हैं, तो अधर्मी लोगों को या दुष्ट लोगों को देखकर आप हृदय में कोई प्रकार का सोच विचार ना रखें। அதுக்கப்புறம் அதே வசனத்துல மேற்கொண்டு எழுதப்பட்டிருக்கு, நியாயக்கேடு செய்தவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. और उसी वचन के जो नीचे है, परमेश्वर ने ऐसे बातों को बताया गया है। मैं उस वचन को पढ़ता हूँ, कुकर्मियों के कारण मत कुड़, कुटिल काम करने वालों के विषय में डाह ना कर। ஓகே, ஸோ நம்ம நிறைய நேரங்களில் வந்து துன்மார்க்கமா ஜீவிக்கிறவங்க வந்து நல்லா இருந்தாங்க, நம்ம அவங்கள பார்த்து இவங்க எப்படி இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எரிச்சல் இல்ல பொறாமை வந்து நம்மகிட்ட வருது. कभी कभी हमारे हृदय में ऐसे प्रकार के सोच विचार आता है कि दुष्ट काम करने वाले आदमी इतना अच्छे से समृद्धि से जी रहा है, तो क्या कारण होता है करके उनको देखकर कभी कभी डाह उत्पन्न हो जाता है। कभी कभी हमारे अंदर अलग प्रकार के गलत विचार हमारे हृदय में उत्पन्न होता है। இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம். कभी कभी हम लोग ये सोचते हैं कि ये सब लोग कैसे हैं, कितना अच्छे से जी रहे हैं बोल के। ஓகே, இந்த விசுவாச வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் பார்த்தும் அவன் துன்மார்க்கமா வாழ்ந்து ஒருவேளை இந்த உலக பிரகாரமா அவன் செழிப்பா இருந்தாலும் நம்ம அவனை பார்த்து அவனை பின்பற்றாம ஆண்டவரையே நம்பி இருக்கிறது தான் நம்மளுடைய விசுவாசம். क्योंकि दुष्ट लोगों को देखकर उनकी जिंदगी ऐसा है और उतना अच्छे से बढ़ रहे हैं करके ये सब ना देखते हुए परमेश्वर पर हम बढ़ते रहना है, वही बहुत जरूरी है। ஓகே, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வந்து விசுவாசம் அப்படிங்கிறது வந்து பக்கத்துல என்ன நடக்குது அதை பார்த்துதான் வந்து நம்ம இவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி வாழலாமே இல்ல செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர்ட்ட வரும். क्योंकि कई सारे लोगों के मन में ये प्रकार का विश्वास आता है कि बगल वालों को देखकर कि इनके जैसे रहेंगे तो अच्छा रहेगा, उनके जैसे रहेंगे तो अच्छा रहेगा, ऐसे प्रकार के सोच हमारे हृदय में आता है। तो இந்த உலகத்துல நம்ம நடக்கிற காரியங்களை மாத்திரம் வைத்து நம்ம எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அவனுடைய வார்த்தை நிலையானது, சத்தியம். நிச்சயமா எல்லா துன்மார்க்கரும் ஒரு நாள் படுவாங்க. எல்லா நீதிமான்களும் நிச்சயமா ஒரு நாள் அவர்களுடைய பலனை அவர்கள் பெறுவார்கள். हम इस संसार में जब जी रहे हैं तो आंख में दिखने वाली चीजों को देखकर हम कभी भी निर्णय नहीं लेना है, लेकिन परमेश्वर क्या करते हैं, धर्मी लोगों को भी उनके प्रतिफल देने का समय आएगा और दुष्टों का न्याय करने का समय भी जरूर आएगा। இந்த உலகத்துல சில நேரங்கள்ல துன்மார்க்கன் நல்லா இருக்கிறதுனாலையும் நீதிமான் கஷ்டப்படுறதுனாலையும் நம்ம வந்து நம்ம ஆண்டவர் மீது இருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம தளர விடக்கூடாது, அதை நம்ம சந்தேகிக்க கூடாது. நாம் அவருடைய வசனத்தையும் அவரையும் உறுதியா பற்றி கொள்வோம். நிச்சயமா வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் பொறுமையா இருக்கும்பொழுது தேவனுடைய நீதியை நாம் காண முடியும். क्योंकि जब धर्मी लोग क्लेश में रहते हैं या अधर्मी लोग खुशी खुशी से रहते हैं, इसको देखकर हम कभी भी डगमगाना नहीं चाहिए। हम परमेश्वर के वचन पर आधारित हमारा कदम बढ़ाना चाहिए, हम दृढ़ होना चाहिए। सच में परमेश्वर अपने वचनों के द्वारा हमें दृढ़ करके और अपने न्याय के अनुसार हमें चलाते हैं। அதுக்கப்புறம் 31ல இருந்து 37வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா எலிஹு வந்து யோபுக்கு ஒரு சில காரியங்களை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். और 31वां पद से लेकर 37वां पद तक जब बात पढ़ते हैं तो एलीहू के और भी कुछ बातों को अय्यूब के सामने बात करने के विषय में देख सकते हैं। அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோபு அறிவில்லாமல் பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
क्योंकि वो एलियो ये बोलता है कि आयुब जो है बिना सोचे, बिना दिमाग से बात करता है बोल के। அதாவது எலியு யோபனுடைய சூழ்நிலையை முழுவதுமா புரிந்திருந்தா நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எலியனுடைய வாயிலிருந்து வந்திருக்கு. क्योंकि एलियो के मुंह से ऐसे प्रकार की बातें नहीं आता था अगर वो एलियो को सच में अगर सही से जान चुका रहता। So, யோபு நிச்சயமா தன்னுடைய பேச்சுல வந்து சில தவறுகளை செஞ்சிருக்கிறார். யோபு தன்னுடைய ஒரு சில தவறுகளை செஞ்சிருக்கிறாரு. आयुब जो है अपने बातों में कुछ गलतियां किए होंगे. சோ அதை மட்டுமே வந்து நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும். क्योंकि केवल उसी को नहीं देखना चाहिए, आयुब के जीवन में वो किस प्रकार से जीवन बिताया है उसको भी हम देखना चाहिए. சோ தன்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டத்தின் மத்தியில ஒரு விரக்தியில வந்து யோபு நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு. क्योंकि ये सारे क्लेशों के अंदर जो दर्द था वो दर्द की वजह से ऐसी प्रकार के बातों को बोलता था. ஆனா யோபுவானாலும் சரி, எலிகுவானாலும் சரி, யோபுவினுடைய நண்பர்களானாலும் சரி, எலிகுவானாலும் சரி, யோபுனுடைய இந்த கஷ்டத்துக்கு உண்மையான காரணத்தை அவங்களும் அறியல, யோபுவும் அறியல. அதனால ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தினாங்க. அதுல நிறைய தவறுகள் காணப்படும். क्योंकि आयुब हो या आयुब के तीन मित्र लोग हो, एली हो, कोई भी आयुब के इस क्लेश का कारण क्या है वो नहीं समझ पाए. वो सब लोग अपने अपने मन की बातों को ही बताने की वजह से सब लोग गलत कर दिए. ஸோ சாதாரணமா யோபனுடைய 3 நண்பர்களுக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு? அவங்க பாவம் செஞ்சிருக்கான், கஷ்டத்தை அனுபவிக்கிறான். எலிவுக்கும் அதே எண்ணம் தான். யோபு பாவம் செஞ்சிருக்கான், அவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். क्योंकि साधारण से बोलना है तो आयुब के जो 3 दोस्त लोग थे वो मित्रों के बात ये था कि आयुब ने पाप किया है, पाप के कारण एक क्लेश आ चुका है. एलीहू का बात भी यही था कि आयुब ने पाप या अपराध किया, उसी के कारण ये सारा क्लेश उसके जीवन में आ चुका है. யோபனுடைய கேள்வி நம்ம பார்த்தோம்னா பாவம் செஞ்சவங்க கஷ்டப்படணும், நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படிங்கறது தான் யோபனுடைய கேள்வியாக இருந்துச்சு. और आयुब का भी यही सवाल था कि पाप करने वाले लोग ही ये सारा क्लेश को उठाना चाहिए, लेकिन मैं कोई प्रकार का पाप नहीं किया, मेरे जीवन में सब चीज क्यों आ चुका है. சோ யோபு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தன் மீது முழு அதிகாரம் ஆண்டவருக்கு இருக்குது அப்படிங்கறத அவர் அறிந்து கொள்ளணும். क्योंकि आयुब ने कभी ये नहीं समझ पाया कि परमेश्वर का जो हृदय है वो आयुब के प्रति है करके कभी भी नहीं समझ पाया. சோ ஆண்டவர் வந்து சர்வ வல்லவர். சோ நம்ம மீது அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கு. क्योंकि परमेश्वर सर्वशक्तिमान है, वो हमारे ऊपर सारा अधिकार परमेश्वर का है. சோ அவரு நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வந்தாலும் நம்முடைய நன்மைக்காக கொண்டு வருவார். அது சில நேரங்கள்ல நாமளும் புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். क्योंकि हमारे जीवन में जो कुछ भी परमेश्वर में लाते हैं वो भलाई के लिए लाते हैं, लेकिन कई बार हम लोग उसको नहीं समझ पाते हैं. சோ யோபு இந்த காரியத்தை அறிக்கை இட்டிருக்கிறாரு. நம்ம வாஸ்து பார்த்தோம்னு சொன்னா 21வது அதிகாரத்துல யோபு 24 வாசம் அந்த இடத்துல யோபு வந்து சொல்றாரு, ஆண்டவர் இருந்து என்னை பரிசோதித்த பிறகு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லி சொல்றாரு. क्योंकि आयुब 21वां अध्याय में ये सारा चीज को बोल चुका है कि अगर परमेश्वर मुझे फरकेगा तो मैं एक शुद्ध सोना बन जाऊंगा बोल के. ஆனாலும் அந்த வேதனையின் மத்தியில அந்த நம்பிக்கையை வந்து அப்பப்போ தளர விட்டுறாரு. फिर भी ये अपने जीवन में कभी कभी अपने विश्वास को डगमगाया उसने. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம உணர்ந்து கொள்வோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் அனுமதிக்கிறாரோ அவர் நம்முடைய நன்மைக்காக தான் அனுமதிக்கிறாரு, நம்முடைய வளர்ச்சிக்காக தான் அதை அனுமதிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்வோம். हम लोग भी ये स्वीकार करेंगे कि परमेश्वर ने हमारे जीवन में कोई भी परिस्थिति को लेकर आ जाता है वो हमारा भलाई के लिए और हमारा वो उन्नति के लिए है. சோ நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்லும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஆண்டோடைய வசனத்தின்படி அவங்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுப்போம். क्योंकि जितना हो सकता है उतना हम लोगों के उस क्लेश में जितना हो सकता है उतना परमेश्वर के प्रति अच्छी चीज को बताकर उन्हें प्रोत्साहित करने वाले होना चाहिए. நம்முடைய பார்வையில என்ன படுது அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டாம். हमारे नजर
हमारे नजर में क्या चीज अच्छा लगता है उसको देखकर हम सलाह ना दे, परमेश्वर के वचन के द्वारा हम लोग सलाह दे सके। ஸோ அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு மனுஷனை வந்து சரியான வழியில நம்ம வழி நடத்த முடியும். तभी हम एक व्यक्ति को सही मार्ग में हम चला सकते हैं। ஸோ கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम एक एक व्यक्ति को जरूर आशीष करे।